இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செக்யூரிட்டி டோர் அலாரம் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கிளிப் எடுத்துக்கணும். அதில் 2 சைடு ஓட்டை போட்டுக்கணும். கரெக்டாக 2 சைடில் 2 ஆணிங்க ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி 2 சைடு ஓட்டை போட்டுக்கணும். ஒரு பெரிய பஸ்ஸாரோ ஒரு சின்ன பஸ்ஸார் உங்களுக்கு வேணும்னா சின்ன பஸ்ஸார் எடுக்கலாம். இந்த மாதிரி சின்ன இது 7 ரூபா தான். இது 30 ரூபா. 30 ரூபா எடுத்தால் நல்லா சவுண்ட் கேட்கும். 7 ரூபான்ட்டு நம்ம மாட்டிக்கலாம். நான் இப்போ பெருசாக எடுத்திருக்கேன். ஒரு 9 வோல்ட் பேட்ரி எடுத்துக்கிறேன். அதோட கனெக்டர் எடுத்துக்கிறேன். ஸ்டெப்புக்குள்ளே இந்த ஸ்க்ரூ போட்டுக்கணும். எப்படின்னா உள்ளே அந்த மேல் பாட்டுன்னா கீழே இப்படி வரணும் மாதிரி செகண்ட் இதுவும் போட்டுக்கலாம். நம்ம இதே மாதிரி போடணும். 2 டச் பண்ணணும். இது ஒரு இது. இப்போ நம்ம சிம்பிள் செக்யூரிட்டி தான் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு பஸ்ஸார் எடுத்துகிட்டு இந்த பீக்கர் எடுத்துக்கிட்டே சரி ஃபஸ்ட்டு இது பஸ்ஸார் எடுத்துகிட்டு இதோட நெகட்டிவ் வயரு எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணும். அப்புறம் அந்த பேட்டரியோட கனெக்டரோடது இங்கே இப்படி ஃபிக்ஸ் பண்ணும். இப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கனெக்டர் இங்கே இருக்குது. கனெக்டரோட நெகட்டிவ் வயர் இங்கே இருக்குது. பாசிட்டிவ் வயரு நெகட்டிவ் வயரோ பஸ்ஸரோட இது இங்கே இருக்குது. நெகட்டிவ் வயர் இந்த மாதிரி வைக்கணும். நெக்ஸ்ட்டு நாம் என்ன பண்ணணும்னா பேட்ரி கனெக்டரோட வயரையும் பஸ்ஸாரி கனெக்டரோட வயரும் ரெண்டும் கனெக்ட் பண்ணும். இப்படி பண்ணிவிட்டு நம்மளோட கனெக்டரை பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணணும். இப்படி எடுத்தால் சவுண்ட் வராது பாருங்க. இப்படி வச்சுட்டு நாம் ஒரு இன்சுலேட்டர் எடுக்கணும். பிளாஸ்டிக்கோ ஏதோ எடுத்துகிட்டு கரண்ட் பாஸ் ஆகாத இன்சுலேட்டர்ஸ் லைக் பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி பேப்பர்ஸு இதெல்லாம் எது எலக்ட்ரிசிட்டியை விடாமல் விடுதோ அதை ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம். அதை எடுத்துக்கணும். நான் இது எடுத்துக்கிறேன். இது எடுத்துக்கிறேன். இப்போ இதில் ஃபிக்ஸ் பண்ணால் அதுக்கு முன்னாடி இதில் ஹோல் போடணும். ஹோல் போட்டால் தான் இங்கே கயிறு கட்ட முடியும். இப்போ இதை இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணால் அலாரம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கயிறை கட்டிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்படி நான் கயிறு கட்டிட்டேன். இங்கே நாட்டு போட்டு இப்படி பண்ணிட்டேன். அப்படியே எத்தனை இழுத்தாலும் அடையாத மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒரு கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன எடுத்தாலும் நான் இது எடுத்திருக்கேன். இதை எடுத்துகிட்டு பஸ்ஸாரிங்க சுவிட்சு தான் மெயினாக இப்போ தெரியும்னு சொன்னாலும் இங்கே வச்சுருப்பேன். சுவிட்சை இங்கே வச்சு நான் இப்போ பண்ண போகிறேன். இங்கே அதை காட்டுறேன். முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா வயர் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் ஈஸியாக பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால நான் இந்த கிளிப்பை எடுத்து பாசிட்டிவ் கிளிப்பை எடுத்து இந்த இதில் நான் ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்கள் நெகட்டிவ் கிளிப் எடுத்து நெகட்டிவில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் இதை எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்னா இப்படி ஏன் பண்ணுறேன்னா சம்டைம்ஸ் இது பிஞ்சு வந்துடும் இழுக்கிற டைம். அதனால் இது போட்டால் பிய்யாது. அதனால் அப்படி பண்ணுறேன். இது உங்கள் விருப்பம். இந்த கிளிப் போடணுமா இல்லை உங்கள் விருப்பம்.
நான் என் சேஃப்டிக்கு நான் போட்டுக்கிறேன். செரா டேப்பை வச்சு எல்லாத்தையும் ஒட்ட போகிறேன். செரா டேப்பில் ஒட்டுறது உங்களுக்கு கஷ்டமாக டிஃபிகல்ட்டாக உடஞ்சி போகணும் பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் டபுள் டேப் யூஸ் பண்ணிக்கலாம். வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் டோரெல்லாம் ரெடி. நம்ம ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாமா? சின்ன ட்ராங் பண்ணிட்டேன், அதை நான் இதில் சரி பண்ணுறேன். என்னென்னா நான் இது யூஸ் பண்ணியிருந்தேன். இது யூஸ் பண்ணனால இழுத்த வரமாட்டேது, இப்படி கிழிச்சிருது. அதனால் நான் தீப்பெட்டியோட அந்த கீழே பகுதி எடுத்துட்டேன். அப்புறம் அதை வெட்டிட்டு ஹோலை போட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் இழுத்து காட்டுறேன், ஒர்க் ஆகுதா இல்லையா நீங்களே பாருங்கள். அப்புறம் ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். தீப்பெட்டியோட டவுன் பார்ட் எடுத்து இதில் ஃபிக்ஸ் பண்ணி ஆட்டையை போட்டு ரோப்பை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இழுத்து காட்டுறேன், இழுக்குதா இல்லையா நீங்களே பார்த்து அப்புறம் நீங்கள் பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த இதை எடுத்து இதில் நான் இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் இப்போ இழுக்கிறேன். எப்படி லவுட் சவுண்ட் கேட்குதுன்னு பார்த்தீங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி ஒர்க் ஆச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் டன் இமோஜி போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.